சிதறல்களையும் இந்த காலை வேளையிலே ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுகிற உதவியையும் பலனையும் பற்றி கொண்டு எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை மாத்திரம் எங்கள் சிந்தையிலே நிறுத்தி, கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி, எங்கள் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை உணர்கிறவர்களாய் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய மகிமையை காணும்படியாகவும் இந்த கால வேளையில் ஒரு வாஞ்சை நமக்குள்ளே பெருகி இருக்கட்டும். அவரை தரிசிக்கவும் அவரை காணவும் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்போம். முன்னின்று நடத்த போகிற அத்தனை பேரும் நம்மை ஜெபத்திற்குள்ளே நடத்த போகிறார்கள். ஆனால் ஜெபத்திலே நடக்க வேண்டியவர்கள் நாம் தான். நாம் வெறும் கவனிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல. என் இருதய கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தமாகட்டும், ஆயத்தமாகட்டும். கடந்து வந்த வாரம் முழுவதிலும் பலவிதமான சூழ்நிலைகளும் மனநிலைமைகளிலும் நாம் கடந்து வந்தோம். தேவ சன்னிதானத்தில் உற்சாகத்தோடு காணப்பட்ட நேரங்களும் இருந்தது, கண்ணீரோடு இருந்த நேரங்களும் இருந்தது, துக்கத்தினாலே மூழ்கி போயிருந்த சமயங்களும் இருந்தது, உற்சாகத்தினாலும் தைரியத்தினாலும் நிறைந்திருந்த நேரங்களும் இருந்தது, மற்றவர்கள் நமக்கு ஆறுதல் சொன்ன நேரமும் இருந்தது, மற்றவர்களை நாம் திடப்படுத்தின நேரமும் இருந்தது. கர்த்தர் இந்த நல்ல வேளையில அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும்படியாக, சொல்லுன்னா அவருடைய நல்ல கிருபைகள் நம்மை தாங்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் விடுதலையோடு கூட இந்த ஆரம்ப நேரம் முதற்கொண்டு அவரை கண்டு அவர் அண்டையில் நெருங்கி அவருடைய முகத்தை காண, என் முகத்தை தேடுங்கள் என்றீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி இந்த ஜெப நேரத்தில் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக, முகத்தை தேடுகிறவர்களாக நாம் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஆனால் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த நேரத்தில் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற கர்த்தர், நாம் அவரோடு இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த கால வேளையில கர்த்தாவே உம்மோடு இருக்க ராஜா, உம்முடைய சமூகத்திலே உம்மோடு கூட இருக்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. என் துதியினால் என் வார்த்தையினால் உம் அருகிலே நான் நெருங்கி வரவும், தகப்பனே உம்மை மனதார நான் ஆண்டவரே தேடவும் இந்த காலை வேளையில் உமது சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான்
உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவோம், எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சர்வ வல்லவரே, இந்த கால வேளையிலே உம்மை தேடவும், உம்மை நேசிக்கவும், உம்முடைய அன்பிலே நாங்கள் நிரப்பப்படவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாடும் சில பாடல்களும் இன்னும் ஆண்டவரே உமது சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கும் துதிகளும் உமக்கு பிரீதியானவைகளாய் இருக்கட்டும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். தெய்வ சன்னிதானத்திலே நாம் கூடி வருவதற்கு கிருபை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தினேன். உயிர் தந்த தெய்வமே நீ. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு சரணங்கள் வரும்போதும் பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. ஆமேன். அருமையான நாம் தாவீதை குறித்து, சங்கீதங்களை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தாவீதை அவன் தகப்பனாகிய ஈசா மறந்து போனான். ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வுகளில் அவன் மறந்து போகிறான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்து வீழ்ந்த போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இன்னொரு பக்கம் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஒருவேளை ஈசாய் 7 பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த விருந்தை செஞ்சது யாரா இருந்திருக்கணும்? வீட்டில் இருக்கிற பெண்கள் தானே சமைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அன்னைக்கு பெரிய ஹோட்டல் கடையில் போய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க பெண்கள் சமைச்சிருப்பாங்க. ஒரு பெரிய விருந்து இருக்கிறது. தாவீதின் தாய் என்ன சொல்லியிருக்கணும்? நீ என் பிள்ளைய மறந்துட்டீர,
கூப்பிட்டு வாரும். அந்த தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாத. சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருளே சுவை போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருளே சுவை போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே
ஹல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ரெண்டு உண்டு. ஒன்று தேவை, இன்னொன்று ஆசை. இந்த ஆசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் உண்டு, விதவிதமான ஆசைகள் உண்டு. ஏன்னா அந்த கடைசி சரணம் சொல்லிச்சு தெரியுமா, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தி எல்லாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாருக்கும் சிலருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அணிகலன்கள் சிலருக்கு ஆசை, நல்ல வஸ்திரங்கள் சிலருக்கு ஆசை, நல்ல வாகனங்கள் சிலருக்கு ஆசை, இதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் கடைசி தேவை என்ன? ஒன்று உண்டு. அதாவது கடந்த மாதத்தில் எங்கள் வீட்டில் ஒயிட் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கலர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, மனைவியும் மகளும் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என் மகனும் மாத்திரம் இருந்து எல்லாத்தையும் சில பேர் உதவிகளோடு செஞ்சிட்டு இருந்தோம். சமைக்க முடியாது, ஏன்னா எல்லா பொருளும் இங்கேயும் அங்கேயும் இருக்குதா. டெய்லி வெளியில் வாங்கி தான் சாப்பிட வேண்டிய நிலை. ஒரு நாள் சாயந்தரமாக நான் உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன், ஒரு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட, ஒரு இட்லி வாங்கி சாப்பிடலாமா மனசு கேட்கல, பரோட்டா வாங்கலாமா கேட்கல, தோசை இல்லை பிரியாணி சாப்பிடலாமா இல்லை. தொடர்ந்து யோசிச்சு பார்த்தா எந்த சாப்பாடுமே பிடிக்கல. ஏன்னா ஒரு வாரமாக 10 நாளாக வீட்டு சாப்பாடே சாப்பிடல, வெளியிலேருந்தே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அது 10ஆவது நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி மகளும் வீட்டுக்கு வந்த உடனே தேவை என்ன தெரியுமா, கொஞ்சம் சாப்பாடு, ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. ருசியாக நிறையா இருக்குது, ஆசையாக தான் இருக்குது. ஒரு வாரம் முழுவதும் உங்களுக்கு பிரியாணி கொடுத்த பிறகு கடைசி என்ன கேட்பீங்க, ஏதோ கொஞ்சம் ரச சாதம் இருந்ததுன்னா. இதுதான் தேவை. இந்த உலகத்தில் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு ஒரு தேவை உண்டு. எவ்வளவு ஆசையாக இருந்தாலும் நம்முடைய தேவை நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே தான். நம்முடைய ஆத்மா மூச்சு விடணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோடு இணைஞ்சு பயணம் பண்ணால் மாத்திரம்தான் மூச்சு விட முடியும். மற்ற நேரங்களில் எல்லாமே அது ஏதோ ஒரு திணறிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பெல்லாம் டாக்டர்ஸ் ஒரு வியாதி பற்றி சொல்கிறாங்களோ அந்த வியாதி அப்படியே ஸ்பிரிச்சுவலுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் வீசிங் இருக்குது, மூச்சு திணறுது ஆத்மாவுக்கு. ஆனால் அவங்களுக்கு சாதாரண சரீரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆத்மாக்குள்ள அது திணறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தேவ சமூகத்திற்கு போகும்போது அந்த திணறல்கள் எல்லாம் சரியாகும். அந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நம்ம விட்டு மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையில் என் தேவை கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அப்படியே முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமே, என் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, என் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம்
அந்த தேவையை உணர்ந்தவர்களாக, தெய்வ சமூகத்தில் அந்த தேவை உணர்ந்தவர்களாக அர்ப்பணித்து சொல்லுவோமாக. என்னுடைய இருதயத்தை நீர் ஒருவர் மாத்திரம் நிரப்பி இருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆசை நீங்க மாத்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவை நீங்க மாத்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த உலகத்திற்குரிய காரியத்தின் மேல் என் இருதயங்கள் கடந்து போகாதபடிக்கு நீர் ஒருவர் மாத்திரம் என் வாஞ்சையும் தாகமுமாயிருப்பீராக. ஜீவ தண்ணீரே, ஒருவரின் பேரிலே நான் தாகம் கொண்டிருக்க, உம்முடைய நேசத்தினால் நான் சோகமடைய ஆண்டவரே, உம் அருகிலே நெருங்கி 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 ஆண்டவரே, இன்னமும் சமூக தண்டையிலே நான் வருவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. அவர் சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருங்கள். கடந்த காலத்தில் இந்த ஆண்டவரை நம்முடைய தேவை என்பதை உணர்வதை விட வேறு எத்தனையோ விஷயத்தை நாம தேவை என்று எண்ணியிருப்போம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று எண்ணியிருப்போம். இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னுடைய தேவையாக, அவரே உன்னுடைய ஆசையாக நிறைவாக இருக்கும்படியாக இந்த நல்ல காலை வேளையிலே கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரகதன மஷ்யந்தரரபா கபரதன மௌதனி அந்தரரபா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடே கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. சொல்லுவோம், என் உயிரான உயிரான
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருச்சபையே, கர்த்தருக்கு முன்பதாய் கூடி வந்திருக்கிற திருச்சபையே, சரீரமாகிய திருச்சபையே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒரு விசையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களாய் நிற்போமாக. வாசிச்சு முடிச்சிட்டிங்களா? ஓகே. எத்தனை பேருக்கு வேத பகுதியை வாசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு தாட் ஒன்று வந்துருச்சு, ஒரு சின்ன தாட் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஆயத்தமாயிட்டீங்க? அவ்வளோதானா? மற்றவங்களாம் ரைட். வேதத்தை வாசிக்கும்போது பிரசங்கிப்பதற்காக அல்ல, பின்பற்றுவதற்காக என்ன பண்ணணும்? குறிப்பெடுத்துக்கிடணும். நீங்கள் வேதத்தை நல்லா வாசிச்சுட்டு நீங்கள் குறிப்பெடுத்து அந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். ஆமென். அது தெய்வீகமாக இருக்கும், அது மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கும். நம்முடைய வழக்கமான உலகத்துக்குரிய காரியங்களாய் மாத்திரமல்ல, நீண்ட காலமாகவே இந்த ஒரு காரியத்தை நான் தியானம் பண்ணி வச்சுருந்தேன். பிரசங்கிச்சிட்டேனான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அப்படி பிரசங்கிச்சிருந்தாலும் திரும்பியும் கேட்டுக்கோங்க. வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து போதும். அதாவது அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துவிட்டது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம எல்லாருக்கும் சில நேரத்தில் குழப்பம் நிறைந்த மனநிலைமையோடு தான் இருப்போம். சில நேரம் ரொம்ப தெளிவாக இருப்போம், சில நேரம் மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிடுவோம். அந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ மற்றவர்களோடு இயல்பாக இருக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது மனதில் தெளிவற்ற நிலைமைகள். ஒருவேளை மனது ஒரு விதமான வெளிச்சமற்ற ஒரு நிலைமைக்குள் கடந்து போகும்போது நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடியது. அதுக்கு இப்போ இந்த புது நவீன உலகம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ட்ரெஸ், பயங்கர ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு கூட்டம் அதையும் தாண்டி போயிட்டாங்க, டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஒரு மனுஷனுக்கு வந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண் வந்து தண்ணியாக ஊற்றும், அப்படி தானே? மழை வந்துடும். இல்லை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? அது புயலாக மாறும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சோகத்தை தான் டிப்ரெஷன் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் ஆபத்தாக போகிறீங்கன்றது தான் டிப்ரெஷனுடைய அடுத்த வார்த்தை. அது உள்ளேயே சுற்றி 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 கடைசி வெளியில் வந்து அடிக்கும். ஏன் டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு வெறுமை. நான் அறிவியலையே பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்தில் வெறுமை, ஒரு இடத்துல சூடு உண்டாயிருச்சு. கூலாக இருக்க வேண்டியது ரொம்ப சூடாயிருச்சு. சூடானது அங்கே காற்று இல்லை. அந்த இடத்த இன்னொரு காற்று போய் நிரப்பணும். நிரப்புறதுக்கு அது மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுது? வேகமாக போக ட்ரை பண்ணுது. நமக்குள்ள ஒரு வெறுமை வருகிறது. இன்னொரு ஒரு காரியம் அதை நிரப்ப வரும்போது தான் அந்த காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி, அதுக்கப்புறம் புயலாய் உருவாகி, தீவிர புயலாகி, அதிதீவிர புயலாகி, அது கரையை கடக்கும்போது கட்டி வச்சது, நட்டு வச்சது, நாட்டி வச்சது, சேர்த்து வச்சது மொத்தத்தையும் வாரிட்டு போயிடும். அது ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவார்.
வேத வசனம் முழுவதும் நாம் பார்க்குறோம். சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி, தெளிந்த சிந்தனை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது இருக்கணும். சிலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுசு உட்கார்ந்து அவங்க ஹிஸ்ட்ரி அவங்க எழுதுனாங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் குழப்பத்தின் மேல் குழப்பமும், நஷ்டத்தின் மேல் நஷ்டமும், தோல்வியின் மேல் தோல்வியுமாகவே தான் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானும் பாஸ்டும் போன வாரம் கூட ஒரு சகோதரரை குறித்து பேசினோம். வடிகட்டின முட்டாள், செய்கிற அத்தனை வேலையுமே வடிகட்டின முட்டாளுடைய வேலை. ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்திலே அவரை மாதிரி ஒரு அறிவாளி இல்லாதது மாதிரி பேசிகிட்டு இருப்பாள். போதா குறைக்கு நம்ம சபைக்கு வந்து ஒரு மிஷினரி கிட்ட போய் வேற ஒரு வாக்கு கொடுத்து, நான் இப்படியெல்லாம் அப்படியெல்லாம், ஆனால் ஒன்றுமே செய்யலை. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பேசுகிறது அல்ல, நான் தொடங்கின ஒரு காரியம் எது நிறைவடைகிறது. 2 இருக்குது. திட்டமிட்டு செயல்படணும், ஆனால் செயல்படாமலே பேசிட்டு போகிறது இன்னொரு பக்கம். சரி, அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெளிந்த சிந்தையற்று அவன் போவதற்கான காரணங்கள் ஒரு 4 காரணங்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். 4 வித்தியாசமான காரணங்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை தாக்குகிறது என்பதை மாத்திரம் நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனசை கெடுக்கிறதுக்கு ஒரே எதிரி தான் இருக்கிறான். சரியா? புதுசாக நம்ம என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அவன் வெவ்வேறு தலைப்பிலே அல்லது வெவ்வேறு உருவத்திலே நம்மோடு கூட வந்து போராடி கொண்டிருப்பான். புத்தியில் அந்தகாரப்படுகிற நம்மை வைக்கக்கூடிய கிரியைகளில் ஒன்று மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் அவன் உட்கார்ந்து வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. ஒரு மனிதன், ஆண்டவர் அந்த ஊருக்குள்ள காலை வைக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான பிசாசு பிடியில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சான்னு அதாவது அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியல. அவனை கண்ட எல்லாருக்கும் பயம். அவனும் தன்னை காயப்படுத்துகிறான், மற்றவர்களையும் காயப்படுத்துகிறான். பயங்கர கொடூரமான ஒரு சுபாவத்தோடு சுற்றி திரிகிறான். எல்லாருக்கும் தெரியுது அவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. சில பேர் என்ன சொல்கிறான், பைத்தியம் பிடிச்சிருச்சு. பலவிதமான காரியத்தை சொல்லுகிறார்கள். அவனுடைய வாழ்க்கையிலே வஸ்திரம் இல்லாமல் தன்னைத்தான் அவமானப்படுத்தி கொண்டு மற்றவர்களை வேதனைப்படுத்தி எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணி ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இது வருஷக்கணக்காக அங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம். ஆனால் அந்த வழியே ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார். அப்பொழுது அவனுக்குள்ளே இருந்த லேகியோன் பிசாசுகள் ஏறக்குறைய 1 2 அல்ல, சில நேரம் வரம் பெற்ற ஊழியர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, அந்த சகோதரிக்குள்ள ஒரு 5 விதமான பிசாசுகள் இருந்தது போச்சுன்னு. சில வரப்பெறாத ஊழியரும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இருக்கிறாங்க தன்னை பெருசாக காட்டுறதுக்காக அது ஒரு 7 பிசாசை நான் துரத்தினேன்னு அவங்கள விட்டுருவோம். வரம் பெற்ற ஊழியர்களுக்கு தெரியும் சில கட்டுகள் இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் பேரை சும்மா கேட்டார், ஏன்னா சுற்றி இருக்கிறவனுக்கு தெரியணும். லேகியோன் அப்படின்னு சொன்னால் 12,000 பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள ஒரே நோக்கத்தோட. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சேரில் 2 பேர் உட்காருனா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இப்படி மெலிசா இருந்தால் 2 பேர் என்ன பண்ணிப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்பாங்க. அப்பையும் கஷ்டம்தான். 3 பேர் உட்காருன்னு சொன்னால் கஷ்டம். 6 அடி மனுஷனுக்குள்ள 12 பிசாசு நெருக்கி பிடிச்சி உட்கார்ந்து ஒரே நோக்கம், அவனை சாவடிச்சிடணும், அவனை கொன்னே விடணும். ஏன் அவனை கொல்லணும்? 10 ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்ப பண்ண போகிறான். அதனால் இவனை என்ன பண்ணணும், கொன்னுடணும் அவனை. ஆண்டவர் வந்து கேட்ட உடனே சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ பிசாசு சேர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. ஆண்டவர் அவனிலிருந்து அந்த பிசாசுகளை துரத்துகிறார். இப்போது பிசாசு வெளியே போனதும் மைண்ட் ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு.
அவன் புத்தி தெளிந்தவனாய். கன்ஃபியூஷன் 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 சொல்லாதீங்க. அங்கே என்ன ஸ்பிரிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நம்மை குழப்பும்படி, நாம் தெளிவாக இராதபடிக்கு பிசாசானவன் தந்திரமாய் உட்பிரவேசிக்க பார்க்கிறான். சவுல் நல்லா போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு அவனுக்குள்ளே வருது. அந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு சுகமுண்டாக்க விரும்புகிறவனையும் கொலை செய்ய பார்க்குது. தாவீது தன்னுடைய சுரமண்டலங்களை எடுத்து வாசிக்கும் போது அந்த பிசாசு அவனை விட்டு போதான். தாவீது சுரமண்டலத்தை வாசித்த போது பிசாசுகள் எல்லாம் போச்சு பாருங்க. அவ்வளவு வல்லமையுடைய தாவீதை ஒரு நாள் பிசாசு ஏவினான். இவர் இப்பயும் சுரமண்டலம் வாசிக்கிறார், பிசாசுகள்லாம் ஓடுது, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. திடீர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜாதிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கிறான், யூதா மாத்திரம் எவ்வளோ இருக்குது, மீதம் இருக்க இஸ்ரவேல் எவ்வளோ இருக்குன்னு இவருக்கு தொகை பார்க்கணும். அவன் ஏவுகிறான். இன்னைக்கு நமக்குள்ளேயும் சில யோசனைகளை அல்லது சில சந்தேகங்களை அவன் தந்திரமாய் உள்ளே கொடுத்து நம்மை குழப்பத்திற்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பான். என் புத்தி தெளிவாய் யோசியாதபடிக்கு பிசாசினுடைய தந்திரங்கள் என் வாழ்க்கைக்குள்ளாக உட்பிரவேசிக்க பார்க்கிறது. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் எல்லா குழப்பத்தின் ஆவியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை கையில் வச்சுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் 10 ரூபாயை கையில் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 3 நேரம் சாப்பாடு போடுறாரு, தங்குறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. இந்த 10 ரூபாய் என்ன பண்ணலாம், கையில் வச்சிருக்கலாம். ஆனால் இந்த 10 ரூபாயை கையில் வைக்காம வீணாக்கி தேவன் கொடுத்த நன்மைகளை இழந்து போன ஒரு குழப்பங்கள் அநேகருக்கு உண்டு. சில பேர் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்முடைய சபைக்குள்ள, அதாவது நான் யாருக்கு பிரசங்கம் பண்றேன், எதுக்கு பண்றேன், சில நேரத்தில் நம்மகிட்ட இருக்க பிரச்சனையை தானே நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கிடணும். தானியேல் அப்படியே ஒரு தரிசனத்திற்குள்ளே போயிட்டு இருந்தார். இப்போ நமக்கு என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே யோசிக்காமல் இருக்கிறோம். நம்ம தானியேலின் தரிசனத்தை பேசலாம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை மாற்றி அதை இன்னொரு தீர்மானமாய் மாற்றி அதுக்கு திரும்பி முதல் இடத்துக்கே வந்து திரும்பி 3வது இடத்துக்கு வந்து 4வது காரியத்தை தேடி திரும்பி 2வது காரியத்துக்கு வந்து நீங்கள் நல்ல மனநிலைமையில் இல்லை. 1, 2, 3, ஒருவேளை சரிக்கு 2க்கு வரலாம். 2க்கு வந்தவங்க நீங்க திரும்பி 3க்கு போகணுமே ஒழிய, நான் 6க்கு போறேன் 7க்கு போறேன் அப்படின்றால் தெளிந்த சிந்தையோடு கூட நாம் செயல்படவில்லை. என் தெளிவை கெடுக்கக்கூடிய என் புத்தியிலே அந்தகாரத்தை கொண்டு வருகிற சத்துருவை கண்டுபிடித்து அவனை துரத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எல்லைகளை விட்டு அவன் வெளியே போய்விட்டால் நாம் தெளிந்த சிந்தையோடு கூட இருப்போம். பிசாசு போராடுகிறான், சத்ருவானவன் ஒவ்வொருவரோடு போராடி கொண்டிருக்கிறான். குறிப்பாக ஒரு குடும்பம் என்று வரும்போது தீர்மானிக்கிற சக்தியை தான் குழப்புவான். அடங்கி இருக்கிறவங்களாம் அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு சரியானது தெரியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சில நேரத்தில் பெற்றோர் செய்கிற விஷயங்களில் நமக்கு என்ன தெரியும், ஐயோ இப்படி செஞ்சா தப்பு, இது இப்படி செய்யலாமேன்னு இருக்கும். ஆனால் தீர்மானிக்கிறது யாரு? பெரியவர்கள். ஒருவேளை தீர்மானிக்கும் இடத்தில் நாம் இருப்போம் என்றால் தெளிந்த சிந்தையோடு இருப்பதற்கு, புத்தியோடு இருப்பதற்கு பொல்லாங்கனை கண்டுபிடித்து அவனை வெளியே அகற்ற வேண்டும். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். 2வது காரியம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் நானோ பசியினால் சாகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தனக்குள்ளேயே ஒரு காரியத்தை பேசிக் கொள்ளுகிறான். நான் எழுந்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போக வேண்டும், ஏனென்றால் அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, ஆனால் எனக்கோ பசியோடு இருக்கிறேன். பன்றிகள் உண்ணும் உணவை சாப்பிட ஆசையாயிருக்கிறேன், அதையும் ஒருவனும் எனக்கு கொடுக்கவில்லை.
இரண்டாவது ஒரு புத்தி மாறாட்டம் எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பாமல் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கும்போது தெளிவற்ற புத்தி உள்ளவர்களாகவே நாம் இருப்போம். அநேகருடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, கர்த்தர் சகலத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். இந்த இளைய மகனுடைய வாழ்க்கையில நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு எந்த வசனம் தெரியல, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு. நல்ல மனுஷன் தன்னில் தானும் பின்வாங்குகிறவன் தன் வழியிலும் திருப்தி அடைவான். நல்ல மனுஷனும் திருப்தி அடைவானா, பின்வாங்குகிறவனும் திருப்தி அடைவானா. அப்படிதான் இந்த இளைய குமாரனுடைய மனதிலே ஒரு பின்மாற்றத்திற்குள் அவன் போகிறான். நல்ல நிலையில இருக்கிறான், அப்பா கூட இருக்கிறான், அப்பா வேலை கொடுத்திருக்கிறாரு, சொத்து வச்சிருக்கிறாரு, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. முதல் விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை நீங்க முதலாவது அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உயர்வுகளை நாம் அங்கீகரித்துக் கொள்ளுவோம். இதை விட இன்னொரு இடத்துல ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயோ நாம் தவறு செய்கிறோம். முந்தின காரியம் நான் சொன்னேன் பாருங்க, அது நேரடியா பிசாசு என்ன பண்ணுகிறான், ஒரு மனிதனை ஆக்கிரமித்து அவனை கண்ட்ரோல் பண்ணி தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து அவனை புத்தி பிசக பண்ணுகிறான். ஆனால் இங்கே என் மனது, என் தீர்மானம், அவன் புத்தி தெளிந்த போது, அப்படின்றால் அவனுக்கு என்னைக்கு புத்தியில குழப்பம் வந்துச்சோ அன்னைக்கு தான் அப்பா விட்டு போயிருக்கிறான். போய் எல்லாத்தையும் இழந்த பிறகு இப்போ அவனுக்கு தெளிவு வருகிறது. எல்லாத்தையும் இழந்த பிறகு நான் நிறைவோடு போனேன், ஒன்னும் இல்லாம வந்திருக்கிறேன்னு சொல்ற நகோமியை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அவ போனதே எதுக்கு போனாலாம், மோவாப் தேசத்துல போய் பிழைக்க போறேன்னா. ஆனா அங்க போய் சாவுக்கு மேல சாவு. திரும்பி வரும்போது சொல்றா, போகும்போது நிறைவோட தான் போனேன். அவர் நிறைவாக தான் வச்சிருந்தார். ஆனால் நான் என்னத்தை பண்ண, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே ஓடினேன். ஆனால் திரும்பி பார்த்தா தான் தெரிஞ்சுது, கர்த்தர் நான் இருந்த இடத்தை ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் செழிப்பை தந்து தமது ஜனத்தை சந்தித்தார் என்று நான் கேள்விப்பட்டு இப்போ நான் வரேன். நிறைஞ்சு போனேன்னா குறைந்து போய் மெலிந்து போய் வந்திருக்கிறேனே. என் அருமையானவர்களே, நம்முடைய மனது எப்பொழுதும் புதிதாக்கப்படட்டும். நம்முடைய மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும். மனம் திரும்புதல் என்பது ஒரே நாள் நடந்து முடிந்த சம்பவம் அல்ல. ஆண்டவர் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தவானாக்கி நம்மை நீதிமானாக்கினது ஒரு நாள் சம்பவம் அல்லது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான சம்பவம். ஆனால் மனம் திரும்புதல் என்பது தினந்தோறும் தேவ சமூகத்திற்கு நாம் வரணும். தினந்தோறும் தேவ சன்னிதானத்துக்கு நாம் வரும்போது தான் இந்த உள்ளம் புதிதாகிறதினாலே. நேற்று நடந்த சம்பவம் எனக்கு சமீப காலத்தில் ரொம்ப மறதினா நிறைய மறதி. சில நேரம் கர்த்தருக்கு தோத்திரம், சில நேரம் அது கஷ்டமா இருக்குது. நான் என்ன சொன்னேன்னு நானே மறந்துட்டேனாலும் கஷ்டம் இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் மறந்து போகுது. மறதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை, ஒரு சம்பவம், அன்னைக்கு திரும்பி போயிட்டாங்க, என்னை பார்க்காம போயிட்டாங்க, என்னை முறைச்சு பார்த்தாங்க, என்னை போயிட்டு போறாங்களே, விட்டுருங்களேன். அதையே உட்கார்ந்து போட்டு சொரிஞ்சு உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரத்த கிளறியா இருக்குது. போயிட்டு போட்டோம், என்னை கூப்பிடவே இல்லை, விட்டு போ. நான் அடிக்கடி அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கிறதுனால அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னா, கூப்பிட்டா எனக்கு செலவு, கூப்பிடலைன்னா எனக்கு மிச்சம். ஆமாம் தானே? வந்து ஒருத்தர் பயங்கரமாக நம்மளை இன்வைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போகணும். அவங்கள நம்ம எப்படி என்ன க்ரீட் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஒரு ஆள் மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம உட்காந்துட்டு அவன் மறந்துட்டான், எனக்கு மாத்திரம் கொடுக்கல, என்ன மாத்திரம் கூப்பிடலை, பத்திரிகை கொடுக்கும்போது வான்னு சொல்லலையா. பத்திரிகையிலேயே தானே போட்டிருக்குது, அன்போடு கூட வரவேற்கிறோம்னு தானே போட்டு தானே பத்திரிகை கொடுத்தாரு. இருந்தாலும் கொடுக்கும்போது நீங்கள் குடும்பமாக வான்னு ஒரு வார்த்தை சொல்லலை பாருங்க. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ நான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்.
எதையோ போட்டு உட்காந்து சொரியாதீங்க. மதிச்சியே ரைட்டு, மதிக்கலையே போயிட்டு போ அப்படின்னு விட்டோன்னா இந்த மனசு புதுசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழசை என்ன பண்ணுவோம், ஏதோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இதை நீங்கள் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஒரே விஷயம் ஒரு வாரமாக உங்கள் மனசுக்குள்ளே ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் குப்பையை கொட்டவே கொட்டாதீங்க. வீட்டில் குப்பை போட்டு வச்சுருப்பீங்கள்ல, அதுலேயும் ஃப்ரெஷ் நாருமா, அவன் ஒரு வாரமாக யோசிச்சுட்டு இருக்கிறது குப்பையை கொட்டாதீங்க. ஏன்னா மனசுக்குள்ளே நம்மளை ஏதோ ஒன்று வம்பு பண்ணிச்சு, அதை தூக்கி வெளில போட்டிருக்கணும், ஒரு வாரமாக போடலை. அந்த போடாத நம்ம வீட்டில் இருக்க குப்பையை உள்ளே வச்சுப்போம். இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுங்கன்னா, அதை அழகாக ஒரு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்க லாக்கருக்குள்ளே என்ன பண்ணுங்க, செய்ய முடியுமா? அப்போ ஏன் வேணாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பத்திரமாக உள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு அப்பப்போ எடுத்து யோசிச்சுக்கிட்டு மோந்து பார்த்துட்ருக்குறோம்? உங்களை துக்கப்படுத்தணுன்னு தான் அதை செஞ்சாங்க இல்லை? நீங்கள் துக்கப்பட்ட அவங்களுக்கு அவங்க திட்டம் நிறைவேறிடும். நீங்கள் துக்கப்படலைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. சும்மா உட்காந்துட்டு பெருசாலாம் யோசிக்கலாம் வேண்டாம். புரியுதா? நீங்கள் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருங்களேன். பிசாசுக்கு ரொம்ப என்னடா இவனை ஏதாவது கஷ்டப்படுத்தலான்னா இவன் ஒன்றும் மதிக்கவே மாட்டேங்கிறானே நம்மளை அப்படின்னு தான் யோசிப்பான். உள்ளம் புதிதாகிறதுனாலே மனசை மாற்றிக்கிட்டே இருங்க. அதை பழச யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு கிருபையும் பலனையும் தருகிறவர். ஆமென். தவறு செஞ்சிட்டோம், ஆமாம் உண்மைதான், ஆனால் மனம் திரும்பிடுவோம். இந்த அருமையான மகன் எடுத்த நல்ல தீர்மானம் என்ன தெரியுமா? குழம்பி போயிருக்கும்போது அவர் தான் ராஜாவாக இருந்தார். குழம்பி போயிருக்கும்போது அப்பா செத்தே போயிட்டார். ஏன்னா அப்பா செத்தா தானே சொத்து. நீ இருக்கிறன்னு நினைக்கிறேன், டெத் சர்டிஃபிகேட் வேணால் கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ண, சொத்தை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ புத்தி வந்ததுன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரு, பூரணமாக இருக்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணான்? வெக்கப்படலை. தான் எடுத்த தவறான தீர்மானத்திற்கு தானே தண்டித்து கொள்ளலை. நான் எழுந்து போவேன், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனாயாவது இருந்துருவேன்யா அப்படின்ட்டு கரெக்டாக வந்தான் பாருங்க. அப்பா வேலைக்காரனாய் அல்ல, மகனாகவே திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறாமே. தெளிந்த சிந்தையோடு கூட நாம் மனம் திரும்பும்போது தெளிவு உண்டாகும். மூன்றாவது காரியம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் எண்ணங்களுக்கும் ஆமாம், சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கனவுலையே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனவுலையே வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன கனவு தெரியுமா? இன்னும் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், இன்னும் நான் விடுதலை ஆகலை. ஒருத்தன் வந்தான், தட்டினா, விழாவில் தட்டி இப்படி தட்டி எழுப்புனாராம். இவர் டப்புன்னு எழுந்திரிச்சு பார்த்தாராம். நல்லா இடுப்பில் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கோ, செருப்பெல்லாம் போட்டுக்கோ, வா போகலாம் அப்படின்னு ஒரு கதவு தாண்டி இன்னொரு கதவு தாண்டி கூட்டிகிட்டு பட்டணத்து வாசல் வரைக்கும் வந்தாச்சு. இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறாரு. நடந்து வந்த பிறகுதான் பேதுருக்கு என்ன வந்துச்சான்? தெளிவு வந்த பிறகுதான், ஓ ஜெயிலை விட்டு வெளில வந்துட்டோமா நம்ம. ஓ, இந்த ஏரோதின் கைக்கும் யூதர்களுடைய எண்ணங்களுக்கும் ஆண்டவர் இப்போ நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரா? நம்மள அநேகர் கர்த்தர் என்னைக்கோ விடுதலை ஆக்கிட்டாரு. இன்னும் கனவுலையே நடந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் தெளிவு வரல. இன்னும் ஆண்டவரே என்னை ரட்சியும் ஐயா, ரட்சியும் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. என்னைக்கோ காப்பாத்திட்டார். என்னை கை தூக்கி எடுத்து விடுங்க ஆண்டவரே. தூக்கி நிறுத்திட்டேம்மா, கண்மலை மேலே தான் நின்றுட்டு இருக்கிற. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தெளிவு உண்டாக வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த டிவைன் டெலிவரன்ஸை நம்முடைய வாழ்க்கையில் உணரணும். ஒரு வாலிப பிள்ளைக்கு நான் சொன்ன ஆலோசனை, ஒரு வாலிப பிள்ளை படித்து முடித்து ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று வாஞ்சித்த போது, ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை, நிறைய பேர் சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறேன், என் பொண்ணுக்கு தான். அந்த வாலிப பிள்ளை வேறு யாரும் இல்லை, என் பொண்ணு தான். அவளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் எப்படியாகிலும் ஒரு கம்பெனிக்கு போயிடணும்னு ஆசைப்பட்டாள். ஆனால் அவளுக்கு நடந்த சம்பவம், அவள் கல்லூரியில் அங்கே இருந்த ஆசிரியர்கள்லேயே சில பேர்
அவளை அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தடைகளை வச்சிட்டாங்க. இவளை விட அதாவது மதிப்பெண் குறைவு அல்லது திறமைகள் குறைவு எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இவளை கண்டினியூஸாக என்ன பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவள் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டா. அதுக்கப்புறமா வேலையெல்லாம் தேடினா, இன்னும் சில வெளியில் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தால், ஆனாலும் அந்த இன்டர்வியூஸ்லேயும் இதாகலை. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஒரு சின்ன வேலை. நேற்று ஒரு காரியமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளுடைய அந்த ப்ரொஃபஸர்ஸ் மேலே ஒரு சின்ன மனத்தாங்கல். இந்த மனத்தாங்கலோடு அவள் உட்காந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசும்போது அவங்க மேலே இருக்க வருத்தத்தை தெரியப்படுத்தினான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஆண்டவர் அவர்களை கொண்டு நன்மை செய்திருக்கிறார். சில பேர் நமக்கு தடையாக செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம், நல்லது செஞ்சிட்ருக்கிறாங்க. அவன் என்ன ஆசைப்பட்டா அப்படின்னா, நான் ஹெச்ஆராக போகும்போது ரெக்ரூட்மெண்ட்டில் ஆட்களை வேலைக்கு எடுக்கிற அந்த இதுக்கு நான் போகக்கூடாது, வேறு ஒரு காரியத்தில் நான் டெவலப் ஆகணும்னு நினச்சான். கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்த மேக்ஸிமம் இது என்னென்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. கடைசி இப்போ அவளுக்கு கிடைச்ச ஒரு சிறிய நிறுவனம் தான். இந்த சிறிய நிறுவனத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு அதிகாரிக்கு, டைரக்டருக்கு நேராக இவங்க ஜூனியராக ரிப்போர்ட் பண்ணுற ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கு. என்ன காரியம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹெச்ஆர் அவர் இவளை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறார். இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு இப்போ இவளுடைய வேலை என்னன்னா, அந்த ஹெச்ஆர் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கிறானான்னு செக் பண்ணுமா. 2 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட உட்காந்து, நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய டார்கெட்லாம் செஞ்சீங்களான்னு கேள்வி கேட்டிருக்கிறா. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாராம், ஆனால் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீனு பர்சனலாக இல்லையே சார், நான் எதுவும் கேட்கலையே, ஏன்னா டியூட்டி. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஏன் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் என் நன்மையை கெடுத்து விட்டார்கள் என்றே இன்னும் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் கெடுக்கவில்லை, அந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் தான் அனுமதித்தார். அவர்கள் தடுத்ததினால்தான் இது கிடைத்தது. The divine deliverance கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் யாரோ ஒருத்தர் மேல் குரோதத்தோடு, யாரோ ஒருத்தர் நன்மை செய்வதை தடுத்து விட்டது போல, நான் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை என்ன பண்ணுறோம், இன்னுமே கடந்த காலத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை தெரிக்க பண்ணி, யாரோ ஒருத்தர் நம்ம கையில் கட்ட போட்டாங்க, காலில் கட்டு போட்டாங்க, நாம் அசந்து போய் தூங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ பரலோகத்தின் தேவன் நம்மை தட்டி எழுப்பி, கையில் இருக்க கட்டெல்லாம் கீழே விழ வச்சு, எழுந்திருப்பா, ட்ரெஸ்ஸை மாட்டுப்பா, செருப்பை மாட்டுப்பா, வெளியில வாப்பான்னு சொல்லி அவர் வெளியில கூட்டிட்டு வந்துட்டார். ஆனால் இன்னும் நம்ம கையில் செயின் மாட்டிட்டு இருக்க மாதிரியே உட்காந்துருக்கோம். இன்னும் யாரோ ஒருவர் நமக்கு ஒரு விடுதலை தரணுமே, நாளைக்கு என்ன சம்பவிச்சிடும், ஏரோது என்ன பண்ணிடுவான். கொஞ்சம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது அவன் சொல்லுகிறான், ஏரோதின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டேன், யூதர்களுடைய எண்ணங்களுக்கு கர்த்தரை தப்பு வைத்து விட்டார். நம்மை கர்த்தர் தெளிந்து ஆவிக்குரிய தெளிவுக்குள் கடந்து வருவோம். சில நேரத்தில் ஆண்டவரை நம்ம நம்புகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கொஞ்சம் இன்னைக்கு கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அதுக்காக நீங்கள் உங்களுக்குரிய தனிப்பட்ட தேவைக்கு அப்படி நீங்கள் செய்யாதீங்க, அப்படி செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் முக்கியமாக இப்போ ஆலயத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இந்த ஆலயம் நிரம்பி இருக்கணும்னு ஜெபம் பண்ணும்போது மூளை அறிவிலிருந்து வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையை சொல்லல, உங்கள் மனக்கண்கள் இந்த ஆலயம் நிறைந்திருக்கிறதையும் ஆட்கள் வெளியே நிற்கிறதையும் உங்களுடைய மனக்கண்கள் காண வேண்டும். ஆண்டவரே, இங்க எல்லாம் எல்லா சேர்ஸ் எல்லாம் நிரம்பிருச்சு, எல்லாம் நெருக்கி பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியிலையும் ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு சர்வீஸ்க்கு. உங்க இமேஜினேஷனோட சேர்ந்து கத்திடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அநேக விஷயங்கள், ஆண்டவர் சாராள் இடத்துல அப்படிதான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாரு, திரும்ப உன்னிடத்தில் வருவேன்.
நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். அன்னையிலிருந்து சாராளுக்கு எப்படி இருந்தது என்றால், ஒரு பிள்ளையை திரும்ப வரப்போறார். உற்பவ திட்ட காலத்தில் ஒரு பிள்ளையை நான் உனக்கு தரப்போறேன், ஒரு பிள்ளையை நான் அணைத்து கொண்டு இருக்க போகிறேன். நீங்க அதை உங்க இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு வாங்க, விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதை உங்கள் தரிசனத்திற்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் அதை தரிசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்னும் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, இன்னும் ஆண்டவரே கெஞ்சி கொண்டு இருப்பதற்காக அல்ல. ஆண்டவர் தமது தாசனாகிய தானியேலை தட்டி எழுப்பின போது சொல்லுகிறார், இந்த பட்டணத்துக்கு நான் செய்ய போகிறதை உனக்கு தரிசனமாய் காட்டப் போகிறேன். தி ஸ்பிரிச்சுவல். வாசிக்கலாமா? தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, ஆமென். தானியேல் எப்படி இருந்தார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே உடஞ்சி நொறுங்கி போய் அவருக்கு பலனே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். இங்கே தெளிவு உண்டாக்குகிறார். பின்னாடி அந்த தரிசனத்தை காணும்போது, 10ஆம் அதிகாரத்தில் அந்த தரிசனத்தை காணும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 போதும். ஒவ்வொரு தரிசனத்தையும் அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்கலி வீக் ஆயிட்டார். ஆனால் இந்த ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அநேக காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. திடீர்னு சொல்லி யாரோ தட்டுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு தூதனானவர். அவர் எனக்கு தெளிவு உண்டாக்கி, இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் தெளிவு உண்டாக்கி அறிவை உணர்த்துகிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட கூட, அந்த சவுண்ட் மைண்டோட கூட, அந்த ஸ்பிரிச்சுவலோட அடுத்த லெவல்குள்ள போ. இப்படித்தான் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கட்டினதினால் நமக்கு உண்டான குழப்பங்கள், அதிலிருந்து தெளிவடைய வேண்டும். நாம் செய்த தவறுகளினால் நமக்கு உண்டான குழப்படிகள், அதிலிருந்து நம்முடைய புத்தி தெளிய வேண்டும். 3வது, ஆவிக்குரிய காரியத்தை மாம்சத்தோடு கலந்து இன்னும் யோசித்து கொண்டிருக்கிற நாம் தெளிவடைய வேண்டும். இப்படி தெளிவடைவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக.